Hi all, welcome back to our channel Recipe Time. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது Ifthar recipes. That mean ஒரு Ifthar menu தான் பார்க்க போறோம். So weekly upload பண்றேன்னு சொல்லியிருந்தேன். So first Ifthar menu பார்க்கலாம். இதில் நான் ஒரு 4 recipes செய்ய போறேன். இந்த 4 recipesமே ரொம்ப டைம் சேவிங் recipes. அதாவது எக் கபாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஃப்தார் டைம் கிட்ட டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் இதில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸை பொறுத்தவரை நான் ஹாட் பாயில்டு எக்ஸ் எடுத்திருப்பேன், நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி உள்ள எக் எடுத்திருப்பேன். அண்டு அதில் கட் பண்ணி 4 பீஸஸாக ஆக்கியிருப்பேன். பட் நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் பேட்டிஸ் மாதிரி வேணும் அப்படின்னா, தட் மீன் வடை சைஸில் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா துருவிக்கோங்க. துருவினப்போ உங்களுக்கு பேட்டிஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதோ ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இது சப்போஸ் நீங்கள் ஆயில் கம்மியாக வச்சு பேட்டிஸ் மாதிரி கூட போடலாம். இதில் நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக வச்சு நான் ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எடுத்திருக்கேன். இது நீங்கள் சப்போஸ் ஆயிலை கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வடை ஷேப்பில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
அண்ட் மேபி நீங்கள் கபாப்ன்றதுனால ஒரு குச்சி வச்சு கூட நீங்கள் வந்து உள்ளே குத்தி கூட நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் பிரியாணி, ஸ்வீட் இடியாப்பம். இதை பொறுத்தவரை நான் மில்கில் பண்ணியிருப்பேன். நீங்கள் மேபி இதில் தேங்காய் பாலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 5 minutes ரெசிபி தான். உங்கள்கிட்ட ஒரு 5 இடியாப்பம் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு யோசிக்காதீங்க அதுக்கு எதுவும் சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு தேங்காய் பாலோ இல்லைனா பாலையோ எடுத்து இதே மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியாக பண்ணிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ரெசிபியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் பிரியாணி. பிரியாணின்னதுமே ரொம்ப ஹெவி மீல்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது இடியாப்பமில் பண்ணுறதுனால ரொம்ப 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 லைட் மீல் இது. நீங்கள் இஃப்தாருக்கு அப்புறமே ஒரு டிஃபன் ரெசிபி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பைஸியாக பிரியாணி டைப்பில் வந்து இது சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு ரொம்ப தேவையானது பார்த்திங்கன்னா கிரேவி. இப்போ சப்போஸ் நீங்கள் சஹரில் வந்து நீங்கள் கிரேவி எதுவும் லெஃப்ட் ஓவர் இருக்கும் அப்படின்னா அதை வச்சு கூட இதில் நீங்கள் பண்ணிடலாம். அது என்ன கிரேவியானாலும் இருக்கலாம். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அண்ட் பீஃப் கிரேவி எதுவானாலுமே பீசஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல வெல் ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 ட்ரிங்க் ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது நொங்கு வச்சு பண்ணுறது. நொங்குங்கிறது ரொம்ப ஒரு ஹீட் வந்து பீட் பண்ணுற ரெசிபி, பீட் பண்ணுற ஃப்ரூட் அது. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இஃப்தாருக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கிறப்போ அந்த மாதிரி பாம் ஃப்ரூட் வச்சு நீங்கள் ஏதாவது ஜூஸஸ் குடிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப உங்களோட ஸ்டொமக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபீஸை.
இதில் நான் வந்து 2 ஜூஸஸ் மாதிரி பண்ணியிருப்பேன். அதில் ஒன்று ரோஸ் மில்க் வச்சு பண்ணியிருப்பேன், இன்னொன்று மேங்கோ வச்சு பண்ணியிருப்பேன். இது ரெண்டுமே வந்து சூப்பரான ரெசிபி அண்ட் 5 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணி முடிக்கிற மாதிரி உள்ளது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படினாலுமே லேயர்ஸ் மேக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜூஸஸை குடிக்கலாம். அண்டு இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இதில் வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாமே முஸ்லீம்ஸ் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ சம்மராக இருக்கிறதுனால இந்த ஜூஸஸ் எல்லாமே நான் முஸ்லீம்ஸ் கூட யார் பார்க்குறா இருந்தாலும் வியூவர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த இடியாப்பம் பிரியாணி, இந்த ஸ்வீட் இடியாப்பம், இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அண்ட் டின்னருக்கு கூட பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியில் டைஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு இஃப்தார் மெனுவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Recipe Time. Bye bye, take care.